ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு மனப்பட்டு இப்போது ஆவியானவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்ர 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 எல்லாம் ஆண்டவரே அப்பா சோத்ரமையா உடைய தேவனுக்கு மகிமை 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 தேவ மகிமை தேவ மகிமை. எல்லாம் ஒரு மனத்தின் ஆவி ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே உடைய நாமத்துக்காய் உடைய நாமத்துக்காய் கத்தாவே சோத்ரமையா 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 சோத்ரமையா. நிரப்புங்க 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 ஒவ்வொருவரையும் கத்தாவே இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் இயேசுவின் நாமத்தினால் கத்தாவே உடைய வல்லமை 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 கத்தாவே ஆவியானவர் ஆவியானவர் இறங்குவீராக இறங்குவீராக. ஹல்லேலூயா. இதோ நான் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். இப்போதே ஆவியானவரே எங்களுக்குள்ள உடைய அக்னி பற்றி எரியட்டும். எழுப்புதல் அக்னி பற்றி எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால் கத்தாவே. எழுப்புங்க எழுப்புங்க எழுப்புங்க. எழுப்புதல் அக்னி இப்போது இறங்கட்டும் 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 ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் ஐயா. எழுப்புதல் அக்னி இப்போது பற்றி எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென் ஆமென் கர்த்தாவே வல்லமை இறங்கட்டும் ஐயா. அப்பா சோத்ர சோத்ரம். எல்லா தடைகள் மாறட்டும் தடைகள் மாறட்டும். ஆவியானவர் இறங்கி 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 இந்த இடத்துல அற்புதம் செய்வீர் அற்புதம் செய்வீர் அற்புதம் செய்வீர் அற்புதம் செய்வீர். இதோ இப்போது இறங்குவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிரப்புங்க நிரப்புங்க. ஆமென் கர்த்தாவே உடைய நாமத்துக்காய் எழும்பட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே சோத்ரம். சபையார் எழும்பட்டும். இந்த ஜனங்கள் எழும்பட்டும். இந்த கிராமம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த இடம் பட்டணம் ரட்சிக்கப்படட்டும். இந்த கிராமம் ரட்சிக்கப்படட்டும். இயேசுவே சோத்ரம் சோத்ரமையா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே சோத்ரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் செய் என்று வாக்குத்தத்தம் செய்தவரே உமக்கு கோடான கோடி சோத்ரம். இயேசுவே நாங்க கேட்கிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும். தேடுங்கள் கண்டடைவில் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீரே. எழுப்புங்கப்பா இந்த சபையை எழுப்புங்க இயேசுவின் நாமத்தினால். உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஆமென் கர்த்தாவே உம்முடைய கிருபை பெருகட்டும் ஐயா. ஆவியானவர் நல்லவர் ஆண்டவரே. நீர் இறங்கவே. ஹல்லேலூயா. சோத்ர ஆண்டவரே கிருபையானவரே இறங்கும் ஐயா. சோத்ர சோத்ர சோத்ரம். ஆவியானவர் இறங்கி அற்புதம் செய்வீர். ஆமென் ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆமென். இன்னும் ஆண்டவரே போதாதுப்பா உம்முடைய ஆமென். இன்னும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ள இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த இடத்துல எழுப்புதல் அக்னி பற்றி எரியட்டும். கோடான கோடி ஜனம் பெருகட்டும். உம்முடைய ஆண்டவரே அழைத்தவர் உண்மையுள்ளவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா சோத்ரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் கர்த்தாவே சோத்ர சோத்ர ஆண்டவரே. ஆமென் கர்த்தாவே ஆமென் கர்த்தாவே சோத்ரமையா. ஆமென் கர்த்தாவே இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே. இயேசுவே சோத்ர சோத்ர சோத்ர. இன்னும் ஓடணும் இன்னும் போதாது. இன்னும் ஆண்டவரே இன்னும் போதாதுப்பா. இந்த தாகம் பத்தாது. இந்த வாஞ்சை பத்தாது. மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாவே ஹல்லேலூயா அம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது. இயேசுவே நிரப்புவர் நிரப்புவீர் ஆண்டவரே. ஆமென். நீ நல்லவரையா. சோத்ரம் ஆண்டவரே சோத்ரமையா சோத்ரமையா. நாம மகிமைப்படட்டும் மகிமைப்படட்டும் மகிமைப்படட்டும். எல்லா சோத்திரம் பண்ணுங்க விடாம சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். வாய சோத்திர சோத்திர சோத்திரம். நல்ல ஆவில் நிரம்பி ஹல்லேலூயா. வேற ஒன்னும் பண்ண வேண்டாம். நீங்க அறிக்கை செய்யுங்க. சோத்திர சோத்திரம் மட்டும் பண்ணுங்க. எல்லா அந்த கட்டுகளை தேவன் இங்க உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்க விடாம சில ஆவிகள் இங்க தடை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் சோத்திர 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 சோத்திரம். வல்லமை 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 இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும் ஐயா. இந்த இடத்துல இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். இயேசுவே சோத்திரம் ஐயா. எல்லா தடைகளை முறியடிக்கிற ஆண்டவரே கர்த்தாவே நீர் இறங்குவீர் 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 ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெருகட்டும் ஐயா. கர்த்தாவே சோத்திரம் ஐயா. இங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீர் நிரப்பும் ஐயா. இந்த சபை நிரம்பட்டும்.
ஆண்டவரே அந்த தாயார் மூலியமா அநேக ஆத்துமாக்களை கொண்டு வர போறாங்கப்பா. என் சகோதரி மூலியமா அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே சோத்திரமை வருகிற வாலிபர்கள் அநேக ஆத்துமாக்களை நீர் அறுவடை செய்ய போகிறீர் ஆண்டவரே. அறுப்பு மிகுது வேலையாட்களோ கஞ்சம் ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல ஆத்துமாக்கள் அனுப்புங்கப்பா, நீங்க அனுப்புங்கப்பா. இது சத்தியமுள்ள சபை ஆண்டவரே சோத்திரமையா. வார்த்தைக்காக எங்கிற சபை, வார்த்தை தாப்பா விடுதலை கொடுக்குது. வார்த்தை தேவைப்பா, வார்த்தை வேணுமா? இங்க வரட்டும் வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏமாந்து போற ஜனங்கள் இங்க வரட்டும், இந்த இடத்தை தேடி வரட்டும். இயேசுவே ஆவியானவரே தேடி வரட்டும். ஆத்துமாக்களை கொண்டு வாங்க கொண்டு வாங்க. ஏமாந்து எங்கெங்கயோ போறாங்கப்பா, அந்த ஜனங்களை இங்க கொண்டு வாங்க. இந்த வார்த்தைக்கு நேரம் வழி திருப்புங்க, திசை திருப்புங்க ஆண்டவரே. பேதுருவோடு இருந்த தேவனே கர்த்தாவே சோத்திரமையா. திரளான மீன்களை பெற்றுக் கொண்டது போல ஆண்டவரே இந்த ஊழியத்தை பெருக்க செய்வீராக, பெருக்க செய்வீராக ஆண்டவரே. திரளான மீன்களை அள்ளி அள்ளி கொடுக்க போறீங்கப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவே. உம்முடைய ஊழியம், உம்முடைய சபை, உம்முடைய ஜனங்களப்பா ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. வருகிறவர் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. யாரும் இங்க வெறுமையா போயிடக்கூடாது கர்த்தாவே. எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே, எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். இயேசுவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம் ஐயா. கர்த்தாவே இறங்குங்க, இந்த இடத்துல இறங்கி கிரியை செய்யுங்கப்பா. புதிய காரியத்தை செய்வீராக. இன்னும் ஆண்டவரே இந்த சபை பெருகட்டும், ஊழியம் பெருகட்டும், ஆத்துமாக்கள் பெருகட்டும். இயேசுவி நாமத்தினால் ஆசீர்வதியும். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இவர்களை ஆசீர்வதியும் ஐயா. சபையை ஆசீர்வதியும், ஆத்துமாக்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆமீன் கர்த்தாவே. அப்பா சோதரிக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ நல்லவரையா, நீ நல்லவர் தகப்பனே. இயேசுவே உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, தயவு பெரியது. நீ சாரோனின் ரோஜா, நீலி புஷ்பம், நீ தயாபரர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், நீ அன்புள்ளவர் ஆண்டவர். ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கு சோத்திரமையா. உமக்கு கொடான கோடி சோத்திரம். உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல பரிசுத்தம் உள்ளவர்கள் இல்லை ஆண்டவரே. என் இயேசு பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், உத்தமர். ஹல்லேலூயா. அந்த உலகத்தை ரட்சிக்க வந்த நியாயாதிபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த இடத்துல கிரியை செய்வீராக. நீ நியாயாதிபதி ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நியாயம் செய்கிறவர். இந்த ஜனங்களை மன்னியும் 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 ஆண்டவரே. மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய கிருபை பெருகட்டும் ஐயா, உம்முடைய கிருபை பெருகட்டும் இயேசுவே. அப்பா சோத்திரமையா. எல்லா சோர்வின் ஆவிகள், எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும் கர்த்தாவே. ஆவியானவரே இந்த இடத்துல இறங்கி அற்புதம் செய்யுங்கப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவி இறங்கட்டும் ஆண்டவரே. இப்போது கூட இந்த இடத்துல ஆவியானவர் ஆண்டவரே இந்த சபையை சுற்றி ஒரு அக்னி எரிந்து கொண்டிருக்க ஆண்டவரே. இப்போதே அப்பா சோத்திர ஆண்டவரே, கர்த்தாவே சோத்திர ஆண்டவரே. இந்த இடத்துல ஒரு எழுப்புதல். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆண்டவரே. இங்க வருகிற ஆத்துமாக்கள் ஆண்டவரே வெறுமையை போகாதபடிக்கு, அநேக ஆத்துமாக்கள் பின்வாங்கி போகாதபடிக்கு அநேக ஆத்துமாக்களை கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. சோத்திரமையா உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. அப்பா அந்த வேளையில கூட ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நிரப்புமையா. எல்லாரும் கேட்பான் இயேசுவே இந்த ஊழியம் பெருகணும், இயேசுவே சோத்திரமையா. ஆத்துமாக்கள் நிரம்படும் ஆண்டவரே. சோத்திர ஆண்டவரே. அப்பா நாங்க இன்னைக்கு கூடி ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஒன்னும் தேவையில்லை, ஆத்துமாக்கள் நிரம்பி வெளியட்டும். ஆமென் கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நிரம்பட்டும் 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 ஆண்டவரே. சோத்திரமையா கர்த்தாவே. இந்த இடத்துல ஆத்துமாக்கள் நிரம்பி வழின்னு சொல்லி கிறிஸ்டினா சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்டினா ஜெபம் பண்ணு. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா பரிசுத்தமுள்ளவரே சோத்திரம், கிருபையுள்ளவரே சோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா சோத்திரம், இந்த நாளை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா இந்த கூட்டத்தில் ஏசப்பா அப்பா சோத்திரம் கூட்டி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரம், சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது கர்த்தாவே. உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன், துதியில் மத்தியில் வாசமா இருக்கிறேன். உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டவரே.
ஏசப்பா நாமத்தினால் 2 பேரால் 3 பேரால் கூடி இருப்பீர்கள், அந்த இடத்துல நான் வாசமா இருப்பேன் சொன்ன தேவன் கர்த்தாவே. ஏசப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம், சோத்திரம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த ஆலயத்துல ஏசப்பா முந்தின ஆலயத்தை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயம் எவ்வளவு மகிமையா இருக்கு ஆண்டவரே. வேதத்தில் நாங்க பார்க்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிந்தின ஆலயத்தை நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஏசப்பா சோத்திரம் தாகமண்ட ஜீவ தண்ணீர் தருவேன் சொன்ன தேவன் கர்த்தாவே. ஏசப்பா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்மாக்களுக்காக நாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. சோத்திரம் அப்பா. அப்படிப்பட்ட ஆத்மா பாரத்தை எனக்குள்ள வைங்க கர்த்தாவே. என் தேசத்துக்காக ஜெபிக்கும் பிள்ளையாக என்னை எடுத்து உருவாக்குங்க இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா அல்லேலூயா. ஏசப்பா அப்பா இந்த இடத்துல கூட இயேசுவே சோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா திருடத்தினால ஆத்மாக்களை நீங்க கூட்டி வர கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா சத்தியமுள்ள சபை ஆண்டவரே. சோத்திரம் அப்பா உங்களுடைய வார்த்தைக்காக ஏசப்பா எல்லாம் அப்பா வர கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஏசப்பா சோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா அசட்டின் ஆவி நீர் எடுத்து போடுங்க ஏசப்பா. அப்பா இங்க வந்த ஏசப்பா சோத்திரம் சத்தியத்தை அறிஞர் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்ன தேவன் கர்த்தாவே. ஏசப்பா அப்போஸ்தலர் நாட்கள் செய்தது போல இந்த ஆலயத்தில் ஏசப்பா நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே சோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் அப்பா சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மாம்சமான யாவரும் மேல் நாவியை ஊற்றுவேன் சொன்ன தேவன் கர்த்தாவே. பவுல் கூட ஏசப்பா சோத்திரம் மேல் வீட்டில் ஜெபிக்கும் போது ஆண்டவரே அந்த இடத்துல அசைந்தது கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே இயேசுவே இந்த இடத்துல அசை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா பவுல் சீலா கூட ஜெபிக்கும் போது அந்த இடத்துல சிறைச்சாலை அப்பா அசைந்து செய்த தேவன் கர்த்தாவே. அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாங்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறேன் துதியில் மத்தியில் வாசமா இருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆத்துமாக்களை ஏசப்பா கூட்டி வர கிருபை செய்யுங்க அப்பா. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் ஆண்டவரே. தெரிந்து கொள்ளும் பிள்ளைகளாக நீ கூட்டி வர கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரிக்கிறோம் அப்பா. சகல யானத்திலும் வல்லமையும் நீர் எடுத்து பயன்படுத்துங்க கர்த்தாவே. ஏசப்பா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏசப்பா அப்பா இந்த சிந்தின ஆலயத்தை நீ ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இயேசுவே சோத்திரம் அப்பா 2 பேர் 3 பேர் தான் நாங்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. அந்த இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. இயேசுவே சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆத்துமாக்களை கூட்டி வாங்க கர்த்தாவே. ஏசப்பா சோத்திரம் நாமத்துக்காக வாழும் பிள்ளைகளா ஒவ்வொரு பிள்ளையை எடுத்து பயன்படுத்துங்க கர்த்தாவே. ஏசப்பா உங்க வார்த்தையினால விடுதலையாக்க கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா எங்க வார்த்தையை கேட்கும் போது ஏசப்பா அநேக பிசாசுகள் வெளியே போட்டு இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நாட்கள் செய்தது போல ஆண்டவரே. அப்பா சோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் அப்பா இந்த சபையை ஆசீர்வதியும் அப்பா. எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆத்து மக்களை கொடுங்க கர்த்தாவே. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பா கண்டடுங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்ன தேவன் கர்த்தாவே. நாங்க கேட்கிறோம் ஏசப்பா. என் நாமத்தினால் அப்பா எதை கேட்டால் நான் செய்வேன் சொன்ன தேவன் கர்த்தாவே. நாங்க கேட்கிறோம் அப்பா. கேட்கிறோம் எவனும் பெற்றுக்கொள்கிறேன் சொன்னது போல கர்த்தாவே நாங்க கேட்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே கர்த்தருக்கு பயப்படுதல யானத்தின் ஆரம்பம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்யப்போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. 30 60 100 மாற்றுங்க கர்த்தாவே. அப்பா அந்த 10 கனிகளை கூட ஏசப்பா அப்பா புத்தியுள்ள கனிகளை தெரிந்து கொண்டது போல கர்த்தாவே நீங்க தெரிந்து கொள்ள போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கடி கொடுக்கும் பிள்ளைகளா எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. நீர் அப்படி செய்யப்போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல இயேசுவே. ஆமென். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும்
நீர் மட்டும் மாறவில்லை, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை ஆமென் ஹல்லேலூயா. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் எமை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் எமை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. ஹல்லேலூயா. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். குயவனே உம் கையில் களிமண்ணா இயேசுவே உடைத்து உருவாக்கும். ஹல்லேலூயா. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். ஹல்லேலூயா. இயேசுவே, தகப்பனே, ராஜாவே, ஆவியானவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்பு தெய்வமே, பாவிகளை ரட்சிக்க வந்த பரிசுத்தமுள்ள தெய்வமே, இயேசப்பா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆவியானவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆவியானவரே, சோத்திரமையா, உம்மை துதிக்கிறோம். நாமத்துக்காய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரமையா, சோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே சோத்திர சோத்திரம். இந்த வேளையில கூட அப்பா, நாங்கள் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நாங்கள் நிரம்பி ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆத்ம பாரத்தோடு ஆண்டவரே, சுவிசேஷ பாரத்தோடு அப்பா, உம்முடைய பாரத்தை ஒவ்வொருவரையும் ஊற்றுவீராக. அப்பா, அன்றைக்கு அண்ணால் கண்ணீரோடு விதைத்த அதே ஜெபத்தை நாங்கள் விதைக்கும்படியாய் எங்களுக்குள் கிரியை செய்வீர் கர்த்தாவே. ஆவியானவரே, நிரப்பும் ஐயா. ஒவ்வொருவருக்குள்ள ஆவியானவரை நிரப்புவீராக. இன்னும் அதிக
அதிகமாய் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் இயேசுவே நீர் இறங்கி 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 ஆண்டவரே ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. நீர் நிரப்புவீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இந்த வேளையில கூட ஆண்டவரே ஸ்தோத்திரமையா உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா அந்தகார கிரியைகள் முறிந்து போகட்டும். ஆமென் ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே ஆவியானவர் நிரப்புவீராக. ஆமென் கர்த்தாவே ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. இயேசுவே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே என்ன விண்ணப்பங்களையும் அங்கீகரிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஒரு நாளும் கைவிடாத தேவன் இயேசு கிறிஸ்து கைவிடாத தேவன். நீர் உண்மையுள்ளவர் இயேசுவே. ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. நீர் கைவிடாதவர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா. ஆமென் 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 ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்காய் வைராக்கியமாய் வார்த்தைக்காய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஊழியக்காரர் மூலியமா நீங்க நடத்துங்கப்பா. வார்த்தைதாப்பா விடுதலை. வார்த்தையினால ஜனங்கள் பலனடையட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசுவே உம்முடைய மன்னாவை நிரப்புவீர் ஆண்டவரே. ஆமென் ஐயா. கருத்தாய் ஜெபிக்கணும். ஆமென் ஆண்டவரே. கருத்தாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்காய் இயேசுவே ஸ்தோத்திரமையா. உம்முடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்போது கூட நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கல்வாரி சிலுவைக்கு முன்னாடி ஹல்லேலூயா கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டவரே அப்பா தளிந்து போற ஜனங்களை அப்பா கண்ணோக்கி பாருமையா. ஆவியானவர் இறங்குவீர் ஆண்டவரே. ஆமென். இறங்கி அற்புதம் செய்யுங்கப்பா. ஆவியானவரே நீர்தாப்பா இந்த இடத்துல இறங்கணும். நாங்க விதைக்கிறனால ஒரு ஆத்மா இங்க வர்றதில்ல ஆண்டவரே. இயேசுவே நாங்க விதைக்கிறனால ஒரு ஆத்மா வரதில்ல. உம்முடைய கிருபையினால வந்து கொண்டிருக்காங்கப்பா. இந்த சபை நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தாவே நீர் தயவாய் மனம் இறங்குவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே கண்ணீரோடு விதைக்கிறோம், கம்பீரமாய் அறுப்போம் என்று விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரமையா. ஆமென் ஐயா. அப்பா உம்முடைய நாமம் இல்லைன்னா ஒன்றும் இங்க நடக்க போறதில்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபைதாப்பா இங்க உருவாக்கி கொண்டிருக்க. எங்களால் எதுவும் கூடாது, மனுஷரால் எதுவும் கூடாது. என் தேவனால் எல்லாம் கூடும். இயேசுவால் எல்லாம் கூடும். உம்மால் கூடும் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வேளையில கூட கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த சபையில உம்முடைய கிருபை, மகிமை, வல்லமை, அக்னி, அபிஷேகம், எழுப்புதல் பற்றி எரியட்டும். அன்னைக்கு எழும்புட அதே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவ இந்த இடத்துல எழுப்புங்கப்பா. அநேக ஆண்டவரே அன்னால எழுப்புங்க. அநேக எஸ்தர் ராஜாத்திகளை எழுப்புங்க ஐயா. இயேசுவே கர்த்தாவே சோத்ரா 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 ஆண்டவரே சோத்ரமையா எழுப்புவீராக இயேசுவின் நாமத்தினால். ஆமென். கர்த்தாவே அப்பா இந்த வேளையில கூட அடியேன் அழைத்து வந்து ஆராதிக்கும்படியாய், துதிக்கும்படியாய், ஜெபிக்கும்படியாய், ஆமென் உபவாசிக்கும்படியாய் கிருபை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரமையா. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்காகப்பா நாங்க வந்திருக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா நாங்க இருக்கிற 5 பேர் தான்ப்பா, 6 பேர் தான்ப்பா. ஆனாலும் ஆவியானவர் நீங்க நிரப்புனீங்கன்னா இங்க 1000 பேர் துதிக்க முடியும் ஆண்டவரே. 1000 பேர் துதிக்க முடியும். ஆமீன் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஆண்டவரே ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே.
வெறுமையாய் நாங்க ஜெபிக்க கூடாது. ஆமீன் ஆண்டவரே, எங்க ஜெபம் ஒரு நாள் வீண் போவதில்லை, ஒரு நாள் வீண் போவதில்லை கர்த்தாவே. இயேசுவே, எல்லாவற்றையும் அங்கீகரிக்க தேவன் ஆண்டவரே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, இயேசுவே தகப்பனே தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா, சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர். ஹல்லேலூயா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, இயேசுவே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமென். இயேசுவே தகப்பனே, இந்த வேளையில கூட அப்பா, இந்த இடத்துல உம்மை ஆராதிக்கும்படியாய், ஜெபிக்கும்படியாய், துதிக்கும்படியாய், இயேசுவே, நீரே எல்லாவற்றையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நீரே சிருஷ்டித்தவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் நல்லவரப்பா. இயேசுவை போல நல்ல தெய்வம் இல்லை, இயேசுவை போல உண்மையுள்ளவர் இல்லை, இயேசுவை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, இயேசுவை போல வைராகியம் உள்ள தெய்வம் இல்லை, இயேசுவை போல யாரு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட முடியாது. ஏன்னா என் இயேசு பரிசுத்தர், 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 பரிசுத்தர். நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே. ஆமென் கர்த்தாவே. இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, இறங்கி அற்புதம் செய்வீராக. இதோ என் ஆவியை இப்போது ஊற்றுவேன், உனக்குள்ள ஹல்லேலூயா பற்றி எரியும் என்று வாக்குத்தத்தம் செய்தவரே. ஆமென் கர்த்தாவே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஆமென். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவில் சம்பூர்ணமாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. இயேசுப்பா, நாங்க ஆரம்பம் தான்ப்பா, ஆரம்பம் ஆண்டவரே. இதோ 10 ஆத்துமாக்கள், 20 ஆத்துமாக்கள் ஆண்டவரே. இதோ 1000 ஆத்துமாக்களை மாற்ற போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. இங்க இருக்கிறவங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறீர், ஆசீர்வதிக்க போகிறீர், ஆசீர்வதிக்க போகிறீர் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை பார்க்கிற தேவன் அப்பா. இயேசுவே சோத்திரமையா. இரவும் பகலும் மழை வெயில் என்று பார்க்காமல் ஓடி ஓடி சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை கோடா கோடிய பெருக்க போகிறீர். முந்தின ஆலயத்தை பார்க்கலாம், இந்த பிந்தின ஆலயம் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. என் இயேசு ஆசீர்வதிக்கிற தெய்வம், அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம், அவர் ஆசீர்வதிக்கிற
ஆசீர்வதிக்கிற தெய்வம் அப்பா. இந்த சபையை ஆசீர்வதியும், இந்த வருகிற விசுவாசிகளை ஆசீர்வதியும், வாலிபர்களை ஆசீர்வதியும், குழந்தைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த கிராமத்தை ஆசீர்வதியும் அப்பா, இந்த இடத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு நாமத்துக்காய் வளனமையா இயேசுவின் நாமத்தினால், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஐயா தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட விசேஷமாய் நல்ல ஒரு ஆராதனை ஓட செய்த ஜெபம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாளிலும் கூட கர்த்தர் அருமையாய் நமக்கு நடத்தி கொடுத்திருக்கிறார். நடத்தின அன்பு ஊழியக்காரருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இதோ இந்த நாளிலும் கூட விசேஷமாய் ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த ஒரு சில காரியங்களுக்காக ஜெபித்து, நமக்கு நேரம் கம்மியா இருக்கிறதுனால ஒரு சில காரியங்களுக்காக ஜெபித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசேஷமாய் கேட்டு ஜெபத்தோடு கடந்து போக இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு பாடல், ஒரு சின்ன ஒரு பாடலை பாடி நாம் தேவ சமூகத்தில் நன்றி செலுத்துவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயாங்கிற பாடல் வழியாய் நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் கைகளை உற்சாகம் பாடலாமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும். விளக்கங்களை அறிந்திட ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சொல்லாமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்,
வழிநடத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும். ஆமென். வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. சேர்ந்து சொல்லலாமா? ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. இன்னொரு தடவை. ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கடைசியாக ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எவ்வளவு அழகான வரி பாருங்க. எப்படி நான் ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. இன்னைக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு ஜெபிக்கிற இந்த ஆவியானவர் தாங்க ஒருத்தருக்கு வேணும். ஆவியானவரை நாம் சாதாரணமா எடை போட்டு விடுகிறோம். அவர் மகா பெரியவராய் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஒரு சில காரியங்களுக்காக மாறி மாறி ஜெபிக்க போகிறோம். டைம் கம்மியா இருக்கு. தேவ சமூகத்துல இன்னைக்கு நம்ம தாழ்த்த போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரே என்று சொல்லுகிற இந்த பிரேயர் பாயிண்ட் உங்க மனசுல வைத்து பந்திக்கு முந்துங்க, படைக்கு பிந்துங்க. நமக்கு ஒரு நல்ல பந்தி உண்டு, அதுதான் ஜெபிக்கிற பந்தி. படைக்கிற காரியத்துல படைக்கு தேவன் முந்தி கொள்ளுவார். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மோசக்கொட்ட செடி நகரும் போது நீ அறிந்து கொள்ளுவாய், நான் உனக்கு முன்பாக கடந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் முன்பாக கடந்து போனா அவர் சொல்லுகிறார், யுத்தம் என்னுடையது, நீயோ சும்மா இருப்ப என்று சொல்லி. யுத்தம் அவருடையது. ஜெபிக்க வேண்டிய கடமை நம்ம கடமையா இருக்கு. இரவு வேளையில தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி முதல் காரியமாய் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், வாலிபர், ஒரு கூட்ட வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும். நீங்க ஒப்பு கொடுக்கலாமா? அதுக்கு முன்பாக ஆசிரியர்கள், வாலிபர்களுக்கு முன்பாக ஆசிரியர்களுக்காக அதிகமா ஜெபிக்கணும். இந்நாள்ல தேவன் ரொம்ப பாரப்படுத்துகிறார் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக ஜெபிக்க சொல்லி. 24 மணி நேரங்க ஒரு நாளுக்கு. அந்த 24 மணி நேரத்துல ஸ்கூல்ல இருக்கிற மணி நேரத்தை நீங்க நல்லா கணக்கிட்டு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 12th படிக்கிற பிள்ளை 12 மணி நேரம் இருக்கிறா.
அப்ப அந்த 12 மணி நேரமும் அந்த பிள்ளை யாரோட இருக்கிறா? அந்த பையன் யாரோட இருக்கிறான்? ஸ்கூல் டீச்சரோட இருக்கிறான். மீதி இருக்கிற நேரம் அவன் நடந்து வர்ற நேரம் போக வரன்னு சொல்லி பார்த்தா அப்படி இப்படின்னு கழிச்சா சாப்பிட்ற நேரம் எல்லாம் போக ஒரு 10 மணி நேரம் வீட்டுல இருக்கிறான். அதுவும் 8 மணி நேரம் தூங்குறான். 2 மணி நேரம் தான் பேரண்ட்ஸோட இருக்கிறான் சொல்ல போன. ஆனா மீதி குறைந்தபட்சம் ஒரு 12 மணி நேரம் அவன் இருக்கிற இடம் பார்த்தா பள்ளிக்கூடம். ஆனா இந்த பள்ளியில நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இன்னைக்கு கூட நியூஸ் பார்த்தேன், ஒரு ஆசிரியர் பாலியல் தொந்தரவுன்னு சொல்லி கைது பண்ணி இருக்கிறாங்க. இந்த ஆசிரியர்களுடைய பொறுப்பு எவ்வளவு பெரிய பொறுப்பு தெரியுங்களா? எவ்வளவு பெரிய பொறுப்பு தெரியுமா? பிள்ளைகளை நம்பி பெற்றோர் 12 மணி நேரம் ஒரு பக்கம் விடுறாங்கன்னா சாதாரணமான காரியம் இல்ல பிரியமானவர்களே. இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய கணம் இருக்கிறது. பிள்ளைகளை உருவாக்குகிற செல்வங்கள் அவங்கதான். அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி உருவாக்குகிறவர்கள் அவர்கள் தான். இன்னைக்கு அவர்களே தவறு செய்து கொண்டு இருக்கிறார்கள். கண் பார்வையில இச்சை, பேசுகிறதுல இச்சை. ஒரு சில ஸ்கூல்ல நான் கேட்கிறேன், பிள்ளைகளை அவ்வளவு கெட்ட வார்த்தையில பேசுகிற மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா போய் கேட்க முடியல. சொல்ற அந்த பிள்ளை, நீங்க கேட்டுருவீங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல்ல நான் இருக்கணும்ல. நடந்த சம்பவங்க. நீங்க கர்த்தர் பகாரப்படுத்துகிறார் அந்த ஆசிரியர்களை குறித்து. ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி ஆவியில நிரம்பி, ஆவியில ஏவப்படுகிறவர்கள் யாராவது சத்தத்தை உயர்த்தி இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி, அத்துணை ஆசிரியர்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி, அவங்க கண் பார்வையில பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு செல்வத்தை போல குழந்தைகளை போல பார்த்து சரியாய் கொண்டு வருகிற ஆசிரியர்களை எழுப்பித்தாங்க ஆண்டவர் என்று சொல்லி, சீஷர்களை உருவாக்குகிற ஆசிரியர்களாய் எழும்பட்டும் என்று சொல்லி யாராவது ஒரு ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஓ நன்றி. ஆத்மா பாரத்தை வைங்க கர்த்தாவே. அநேக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பிள்ளையா என்னை அப்பா வாஞ்சியை கொடுங்க இயேசுவே. துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சோத்திக்கிறேன் அப்பா. ஸ்கூல்ல நடக்கிற அப்பா வாத்தியர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா சோத்திர கண்களை பாப்பா இச்சை அப்பா ஒவ்வொரு இது பார்த்து இச்சை ஆண்டவரே. ஏசப்பா சோத்திக்கிற ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா சோத்திர இச்சை துண்டிகிற எல்லாம் பொல்லாத ஆவிகளே அப்பா எல்லாம் காம விவகாரம் தூய்ந்து எல்லாம் அப்பா சோத்திக்கிறோம் அப்பா. எல்லாம் இச்சை துண்டிகிற எல்லாம் பொல்லாத ஆவிகளே இயேசுவின் நாமத்தில் படித்து கொண்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சோத்திக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க கர்த்தாவே. வாலிப நாட்களும் சிஸ்டர்களை நினைன்னு சொன்ன தேவன் கர்த்தாவே. அப்பா வாலிப நாட்களே ஏசப்பா சோத்திக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த வாதியருக்காக நாங்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா எனக்கு ஜெபாவே ஊற்றுங்க கர்த்தாவே. அப்பா சோத்திக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எனக்கு வாலிப பிள்ளை இருக்கு கர்த்தாவே. அப்பா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சோத்திர உலகத்தில் துணிகிற எல்லாம் பொல்லாத ஆவிகளே அப்பா விபச்சார நாவிகள் வேசித்த நாவிகள் அப்பா காம பிசாசுகளை சீட்டுகிற எல்லாம் பொல்லாத ஆவிகளே இயேசுவின் நாமத்தில் சுட்டெரித்து ஜெபிக்கிறேன் அப்பா. பாதாளத்திலே தள்ளுகிறேன் கர்த்தாவே. இயேசுவே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் அப்பா. சகல 2:10 நான் அக்னிமந்தா இருப்பேன் சொன்ன தேவன் கர்த்தாவே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்க ரட்சிப்பு உம்முடைய கர்த்தாவே. அந்த வாதியில் ஏசப்பா ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க கர்த்தாவே. இயேசுவே சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏசப்பா தேசத்துல சேமத்தை தருவேன் சொன்ன தேவன் கர்த்தாவே. இனிமே தேசத்துல எது வரக்கூடாது கர்த்தாவே.
இருந்தாலும் சொல்லிருக்கீங்கப்பா. அப்பா சோத்திரிக்கிறேன் அப்பா, சோத்திரிக்கிறேன். நாங்க பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே. அப்பா அநேக நாட்கள் ஸ்கூல்ல தான்ப்பா வாத்தியார் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க கர்த்தாவே. ஏசப்பா அவங்கதான்ப்பா பாதுகாக்க கொள்ள கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அப்பா துதிக்கிறேன் ஆண்டவரே. எந்த பாவத்தில் விழுகாதபடி கர்த்தாவே. அப்பா சோத்திரிக்கிறோம் அப்பா. உங்க ரத்தத்தினால் சுத்திகரிங்க கர்த்தாவே. என் தேசத்தை சுத்திகரிங்க அப்பா. வாதியை ஒப்பு கொடுக்கிற சுத்திகரிங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 அப்பா. வானமன்கள்ல பொல்லாத ஆவே இயேசு நாமத்தை சுட்டெடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. பலவனை நாங்க முந்து கட்டுகிறேன் ஆண்டவரே. என் தேசத்துல இன்னும் நடக்கூட கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா சோத்திரிக்கிறோம் அப்பா. இனிமேல் ஏசப்பா தேசத்துல இந்த மாதிரி சம்பவம் நடக்காதபடி கர்த்தாவே ஜெபிக்கும் பிள்ளைகளா உருவாக்குங்க. வாதியர் அப்பா ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க கர்த்தாவே. உங்க கர்த்தரை அப்பா ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீர் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. அப்பா சோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்க தான் மன்னிக்கணும் கர்த்தாவே. ஏசப்பா சோத்திரம். பாவிதான் பண்ணி தெரிந்து கொண்டீங்கப்பா. நீதிமான்களுக்கு நீங்க வரல கர்த்தாவே. பாவிதான் பண்ணி தெரிந்து கொண்ட தேவன் கர்த்தாவே. நீர் மன்னிங்க கர்த்தாவே. ஜனங்களுக்கா மன்னிங்க ஏசப்பா. சோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா சோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா சோத்திரிக்கிற ஆண்டவரே. என் தேசத்துல ஒரு எழுப்புதல் தாங்க ஏசப்பா. ஜெபிக்கும் பிள்ளைகளா எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. அப்பா துதிக்கிறேன் ஆண்டவரே. துதிக்கிறேன் இயேசுவே. இனிமே தேசத்துல நடக்காதபடி கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரெண்டு கொடுக்கல மறைத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அப்பா சோத்திரிக்கிறோம் அப்பா. அவங்க நம்பிதாப்பா நாங்க விடுறோம் அப்பா ஸ்கூலுக்கு. நீங்களாப்பா பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. அவங்களுக்காக ஜெபிக்கும் பிள்ளைகளா உருவாக்குங்க கர்த்தாவே. அப்பா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரிக்கிறோம் ஏசப்பா. அவங்க தெரிஞ்சும் தெரியாமல் பாவங்கள் செய்றாங்க கர்த்தாவே. அப்பா சோத்திரிக்கிறோம் அப்பா. சாத்தான் தூண்டி விடுகிறதெல்லாம் பொல்லாத ஆவிலே இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா சோத்திரிக்கிறோம் அப்பா. மனுஷனால் கூட காரியம் தேவனால் எல்லாமே கூடும் கர்த்தாவே. கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்பா ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க கர்த்தாவே. உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா விசுவாசம் உள்ள ஜெபமா பிணியானவரை ரட்சிக்கும் சொன்ன தேவன் கர்த்தாவே. விசுவாசத்தை நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் 30 மாறு 100 மாற்றுங்கப்பா. அப்படி செய்ய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டவுடனே சொல்லலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ஜெபிக்க போகிற ஒரு காரியம், வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். ஒரு கூட்ட வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும். குறிப்பா தற்கொலையோ இல்ல கொலையோ இந்த மாதிரி காரியங்கள் வாலிபர்கள் மத்தியில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் இதோ கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப வாலிபர்களுக்கு விசேஷமாய் ஒரு அபிஷேகம் உண்டு. வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? செப்டம்பர் 7ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 6 இல்ல 7 இப்பதான் நியூஸ் பார்த்துட்டு வந்தேன். இதோ நீட் தேர்வுடைய முடிவுகள் வருது. அதுக்குள்ளேயே நீட் தேர்வுடைய முடிவு வரும்போதே நிறைய பேர் தற்கொலை எண்ணத்துக்கு கடந்து போவாங்க. நீட் தேர்வுல ஒரு வேலை நினைச்சு அவங்க பாஸ் பண்ண முடியலன்னா தற்கொலை நோக்கி கடந்து போகிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு பெலவான முந்தி கட்ட போகிறோம். இந்த இரவு வேளையில பெலவான முந்தி கட்ட போகிறோம். செப்டம்பர் 7ஆம் தேதி ஆண்டவரே ஒரு பிள்ளை கூட தற்கொலைக்கு போக கூடாதுன்னு சொல்லி, அத்தனை பிள்ளைகளும் இனிமே தற்கொலையோ இல்ல கொலையோ நடக்க கூடாதுன்னு சொல்லி, அத்தனை வாலிப பசங்களும் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியில ஏவப்படுகிறவர்கள் யாராவது ஜெபிக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் யாராவது ஒருவர். ஹalleluya. அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, சிறு குழந்தைகள் கர்த்தாவே, அப்பா உங்களுடைய வருகையில் அவங்க எல்லாரும் மட்டும் சாட்சியா நிற்கும் ஆண்டவரே. ஆனா அந்த எழுப்புதலுக்கு ஆண்டவரே தடை செய்ய அநேக சத்துருவின் கிரிகள் கர்த்தாவே. சிறு பிள்ளைகள் வாலிப வன்கொடுமைகள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே
ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே அப்பா, நீர் உண்டாக்கின பூமி ஆண்டவரே, நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அப்பா. வானத்தையும் ஆண்டவரே சோத்திரம் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் நீர் கர்த்தாவே. மனுஷனை உருவாக்கும் போதாப்பா மனஸ்தாபப்பட்டீங்கப்பா. மனுஷனை உருவாக்கிட்டு தாப்பா மனஸ்தாபப்படுறீங்க ஆண்டவரே. இயேசுவே, என் தேசத்துல அநேக பாவங்கள், விபச்சாரம், வேசித்தனம், கொலைகள், கொள்ளைகள் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் இயேசப்பா சோத்திரம். ஆவியானவரே சோத்திரம் ஐயா, சோத்திரம். இயேசுவே, தேசத்தை மன்னிப்பீராக. இப்படிப்பட்ட பாவங்கள் நடக்காதபடிக்கு கர்த்தாவே. இயேசுவே, ராஜாவே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா என் பிள்ளைகளை காப்பாற்றும் ஐயா. எத்தனையோ வாலிப பிள்ளைங்க குடிக்கிறாங்க அப்பா, கஞ்சா போடுறாங்க அப்பா, பாவத்தை செய்யறாங்க, பணத்துக்காக என்னென்னமோ செய்யறாங்க அப்பா. வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் ஆண்டவரே, தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகணும். தேசத்தை மன்னியும், தேசத்தை மன்னிக்கிற தேவனையா இயேசுவே சோத்ரம். நாம மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே சோத்ர 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 சோத்ர. ஹல்லேலூயா. இயேசுவே நாமத்தினால் ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவரே சோத்ர சோத்ரமையா. பரிசுத்த ஆவியானவர் இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. என் வாலிப பிள்ளைங்க ஆண்டவரே ரட்சியம், ரட்சியமையா. அவங்களை விட்டு அந்த பாவம் வெளியே போகட்டும். அநேக கையில மொபைல் இருக்குப்பா, அநேகர் கெட்டு போறாங்க, பாவத்தை பாக்குறாங்க, பாவத்தை செய்யறாங்க. கர்த்தாவே அப்பா சோத்ரம். சிறு குழந்தைகளோட கூட பார்க்காம அநேக பாவம் பெருகி கொண்டிருக்கே. இயேசுவே, என் தேசத்தை மன்னியும், ரட்சியும். ஹல்லேலூயா. ஆவியானவரே சோத்ரம். நாம மகிமைப்படட்டும். ஆவியானவரை இறங்குவீராக. என் தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும். இயேசுவே தகப்பனே, என் தேசத்தை பாருங்கப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே இயேசுப்பா சோத்ர சோத்ர ஆண்டவரே. அப்பா சோத்ரம் ஐயா. எத்தனையோ வாலிப பிள்ளைங்க ஏமாந்து போறாங்கப்பா, எத்தனையோ வாலிபர்கள் ஏமாந்து போறாங்க ராஜா. ஏசப்பா நீர் எடுத்து போடுங்க. அப்படிப்பட்ட சாபத்தை தேசத்தை விட்டு எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா. எடுத்து போடுங்கப்பா, எடுத்து போடுங்க. சாபம் மாறட்டும். ஹல்லேலூயா. இதோ இந்த தேசத்தில் ஒரு விடுதலை சேமத்தை கொடுப்பேன். வாக்குத்தத்தம் செய்த தேவன் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர், வாக்கு பண்ணியவர் மாறாதவர் ஆண்டவரே. இயேசப்பா அப்பா சோத்ர ஆண்டவரே. நீர் தேர்வுக்காக கூட செவிக்கிறீங்கப்பா. அப்பா இயேசப்பா சோத்ர ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு போறாங்கப்பா ஆண்டவரே. அதுல 100ல ஒருத்தர் தான்ப்பா செலக்ட் ஆகிறாங்கப்பா. மித்தவங்கள தற்கொலைகள் என்னமோ ஆண்டவரே சோத்திரமையா. அப்பா என்னமோ செய்து கொள்றாங்கப்பா. ஹல்லேலூயா. அப்பா தூக்கு மாட்டிக்கிறாங்க ஆண்டவரே சோத்திரமையா. சத்ரு அவங்களுக்குள்ள போய் கர்த்தாவே அவங்கள கவலைப்படுத்தி வேதனை உண்டாக்கி நீ ஃபெயில் ஆயிட்டியா, நீ தற்கொலை பண்ணிக்கணும் சாத்தான் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறான் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆவிகள் வெளியே போகட்டும், என் பிள்ளைகளை விட்டு வெளியே போகட்டும். அப்பா இந்த வருடத்துல அப்பா சோத்தரிக்கிற ஆண்டவரே, நாங்க எந்த தற்கொலையை பார்க்க கூடாது, எந்த பிள்ளை ஆண்டவரே சோத்திரமையா பாதிக்க கூடாது ஆண்டவரே. அப்பா சோத்திரம். அந்த வேலை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கர்த்தாவே பிள்ளைகள் சமாதானமாய் ஜீவிக்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா ஒரு ஆத்மாவும் நரகத்துக்கு போகும் சித்தம் இல்ல கர்த்தாவே. இயேசுவே அந்த பிள்ளைகளை அப்பா சோத்திரம் நீ பாதுகாத்துக் கொள்ளுமையா ஆண்டவரே. இந்த நீட் தேர்வில் எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேரும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் ஆண்டவரே. அப்பா சோத்திரமையா சோத்திரமையா சோத்திரமையா. ஆமென் கர்த்தாவே. ஒருவேளை அவங்க அந்த நீட் தேர்வுல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா கர்த்தாவே அதை பத்தி கவலைப்பட வேண்டாம்ப்பா. ஏன்னா ஆண்டவர் கர்த்தாவே சோத்திரமையா உங்களுடைய சித்தத்தின்படி தப்பா உங்களுக்கு நடக்க போகுது கர்த்தாவே. அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரே. என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஓக்கின மரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமென் கர்த்தாவே. அப்பா சோத்திரமையா. வாலிபர்கள் உம்முடைய கிருபை ஆண்டவரே. கர்த்தாவே நீர்
ஆசீர்வாதங்கள் கர்த்தாவே. ஆமென்யா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. நீரே வீடு கிடைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி சொல்லலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடி ஒரு காரியத்தை ஜெபிக்க போகிறோம். அதுதான் தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக இருக்கிற சபை. அந்த சபையில தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா சபை தாங்க எழுப்புதலுக்கு முக்கியமா இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? சபைக்கு உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். சபையில தேவன் எழுப்புதல் அக்கினியை போட வந்திருக்கிறார். அக்கினியை போட வந்து நான் இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன் சொன்ன வேத வசனத்தின்படி அவர் வசனமாய் சொல்லல, அவர் வார்த்தையாய் அவளது அப்படி ஒரு திட மனதாய் அவர் சொல்லி கடந்து போயிருக்கிறார். அக்கினி ஊற்றப்பட்டாச்சு. பெந்தேகோஸ்தே நாட்களிலே அக்கினி ஊற்றப்பட்டது. சபையில இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் பெருக்கினார். ஆனா இன்னைக்கு அநேக சபைகளிலே தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அங்க இருக்கிற மனிதர்களுக்கு, அங்க இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு, அங்க இருக்கிறதான காரியங்களுக்கு, விசுவாச கூட்டங்களுக்கே இப்ப அதிக காரியங்களை ஒப்பு கொடுக்கறதுனாலதான் சபையில எழுப்புதலை பார்க்க முடியல. இன்னைக்கு எல்லா சபையும் மனுஷனை பார்க்காம, அங்க இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வரர்களை பார்க்காம, இதோ சபையை கட்டி கொடுத்தவங்கன்னு சொல்லி பார்க்காம, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர்னு சொல்லி பார்த்தாங்கன்னா அதுதாங்க எழுப்புதல். வேற எதுவுமே இல்லை. வாரம் பண்ணுகிறதெல்லாம் எழுப்புதல் கிடையாது. அவங்க தன்னுடைய சொந்த காரியத்தை விட்டுட்டு மற்றவங்களுக்கு இது பண்ணாம கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறதா எழுப்புதல். அப்படியே கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஒரு விசை நான் ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. சும்மா உட்காரக்கூடாது. வாய்களை விரிவாய் திறந்து இதோ கடைசி ஜெப குறிப்புக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னும் ஒரே ஒரு ஜெப குறிப்பு தான். ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா இந்த வேளையில தகப்பனே இதோ கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சபைக்காக நாங்க உத்தரவாதம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட இந்த சபை, நீர் ஆண்டவரே உம்முடைய சரீரத்திலே சிந்தப்பட்ட உம்முடைய சபை, ரத்தத்தினாலே சிந்தி சம்பாதித்த இந்த சபை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க சபையை மாத்திரம் இல்லப்பா, இன்னும் அநேக சபைகள் இருக்கிறது. அத்தனை சபைகளும் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஐயா உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற சபையா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா எங்க நினைப்பல்ல, சொல்லுகிறவருடைய நினைப்பல்ல. இதோ தகப்பனை காத்திருந்து கேட்டு உம்முடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து ஆண்டவரே உம்முடைய காரியங்களை நிறைவேற்றுகிற சபை எழுப்பி கொடுங்கப்பா. உங்க வார்த்தையை தகப்பனே இதோ நிறைவேற்றுகிற சபையை எழுப்பி கொடுங்க ஆண்டவரே. அதை பொறுப்பை கொடுக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்மார்களுக்காக, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஞானமும் கிருபையும் கொடுத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக. நீ வரும் நாட்களில் சபையில் ஒரு எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேல இந்த அக்கினி இறங்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அநேக சபைகள் இருக்கு. அத்தனை சபைகளை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இரவு வேளையில தகப்பனே சபைகள் இன்னும் ஆசீர்வாதத்துல ஆண்டவரே இன்னும் அநேக காரியங்களை செய்யட்டும். அநேக விசுவாசிகள் சபையில பெருகுவார்களாக இயேசுவின் நாமத்தில். இது அப்போஸ்தலர் நாட்களில் நடந்ததை போலவே பல மடங்கு கடைசி காலத்துல நடக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். இதோ ஆண்டவரே கடைசி ஜெப குறிப்பாக இதோ இந்த ஃபைல்ல அநேக பேர் ஜெப குறிப்பு எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அநேக இடத்துக்கு நாங்க போறபடினாலே நம்மளை நம்பி எழுதி கொடுத்திருக்கிறாங்க. நம்ம இப்ப அதுக்காக ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்துல எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி ஆண்டவரே இதோ இந்த ஃபைல்ல வைத்திருக்கிறதானே அத்தனை ஜெப குறிப்புகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவே இந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் ஆமென் என்றும் இருக்கட்டும். எழுதி கொடுத்திருக்கிற கைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. என்ன காரியம் எழுதி கொடுத்திருக்காங்களோ அத்தனை காரியங்களும் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டும். ஆண்டவரே எல்லா வியாதிகளும் விலகட்டும். எல்லா பொல்லாத பிசாசுடி தந்திரங்கள் ஒழியட்டும். தேவ மகிமை அவங்க வீட்டிலையும் ஆண்டவரே அவங்க செய்கிற பிசினஸ்ல, வேலையில, ஊழியத்துல, சபையில உண்டாகட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னும் அநேக பேர் ஜெப குறிப்போடு இருக்கிறாங்க. இதோ தகப்பனே ஃபேஸ்புக்ல லைவாய் பார்க்கிறவங்க, யூடியூப்ல பார்க்கிற தகப்பனை ஜெபித்து காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, திருமண தடைகள் விலகுவதாக, வேலை வாய்ப்பின் தடைகள் விலகுவதாக, எல்லா பொல்லாத பலவீனங்கள் வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். கட்டிகள் ஒழியட்டும் இயேசுவின் நாமத்தில். கேன்சர்கள் சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா டயபெட்டிக்ஸ் எல்லாம் சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் ரத்தத்தினால. எல்லா ஹார்ட் ப்ராப்ளம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில். எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக என்று சொல்லி கொடுக்கிறேன். எல்லா மந்த நாவுகளோ செவிட்டு தன்மையான தகப்பனே காதுகள் எல்லாம் ஒழியட்டும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இதோ ஆண்டவரே செவிகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே தேவன் அப்படியாய் எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறீர்.
இரவு வேளையில உடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, உடைய மகிமை மாத்திரம் எங்க மத்தியில உதிக்கட்டும். இப்போ ஒரு வரி இப்படியாய் சொல்லுகிறது, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த பல்லவியை பாடி நம் கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாய் தியானித்து ஜெபிக்க போகிறோம். அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? இந்த வார்த்தையின்படியே தகப்பனே என்று சொல்லி ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் கர்த்தர் தாமே எடுத்து வழி நடத்துவீராக. இது இந்த வேளையில ஜெபத்தை ஆண்டவரை நடத்தின என்னை மறைத்து வெளிப்பட்ட கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ ஆராதனை ஆண்டவரே அநேக காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். அதே போல தொடர்ந்து ஆண்டவரை ஜெப குறிப்பு வேளையில சுருக்கமா ஜெபிச்சிருக்கிறோம். கர்த்தர்கள் மத்தியில் இருந்ததுக்காக உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜா வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினேன். ஜெயம் கொடுக்கும் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் சுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்லி ஜெப குறிப்புகளை அப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இப்போ உங்க வார்த்தைக்கு நேரம் கடந்து போகிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாளிலும் கூட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஃபேன் ஆஃப் பண்ணி. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. மழை பெஞ்சிட்டே இருக்குது, பரவாயில்ல. ஆனாலும் கர்த்தர் உள்ள நிற்கும் போது ஒருமே தெரியல, இல்லைங்களா? ஆமென். நல்ல மழை, வெளியில குளிர். ஆனா எப்பவுமே உள்ள இரவு வேளையில் உள்ள இருந்தோம்னா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. என்ன வரும் தெரியல. ஹல்லேலூயா. சூடா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாளில் கூட ஒரு சுருக்கமாய் ஒரு வார்த்தையை தியானித்து நாம் செபித்து முடிவுக்குள்ள கடந்து போக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளில் கூட யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுதுதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மர்மம், ஒரு சீக்ரெட் தெரிய மாட்டேங்குது. என்ன சீக்ரெட்டுங்க? ஹல்லேலூயா. லைட் வேற முன்னாடி பளிச்சு நடிக்கிறதுனால உங்க முகமெல்லாம் எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. பகல்ல நல்லா தெரிஞ்சிடும். உங்க கண்ணு
நீங்க எங்க இருக்கீங்க ஒண்ணுமே முழுசா தெரியல. ஏன்னா கண்ணை மூடியே நிக்கிறோம். ரெண்டாவது ஃபோக்கஸ் லேம்ப் வந்து நேரா முகத்துக்கு நேரா கண்ணு அடிக்கிறதுனால எல்லாம் தெரிய மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க ஒரு லைட்டை போட்டா தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். ஆனா பிசாசுக்கு தான் எதிர்த்து நிக்க மாட்டேங்கிறோம். ஆனா கர்த்தர் எதிர்பார்ப்பது ஜெபிக்கிற பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். நானுடைய தலைப்பே அதுதான், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. மனுஷனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிக்க சொல்லவில்லை. என்ன சொன்னாரு? ஒரு கண்ணத்தை அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டு. ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் இழுத்து கொண்டு போனா நீ 2 மைல் தூரம் போ. ஒருத்தவங்கிட்ட எல்லாத்தையும் எதெல்லாம் வேணும்னு கேட்கிறானோ அதெல்லாம் கூட கொடுத்துரு. பாத்தீங்களா ஆண்டவருடைய உள்ளத்தை? இயேசு வேற மாதிரிங்க. ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம்? பிசாசு 1 மைல் தூரம் இழுத்தான்னா 2 மைல் தூரம் போயிடுறோம். அல்லேலூயா. அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு ஊரா கடந்து வந்துடுறோம். ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, என்னன்னா தாயார் சொன்ன விவரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது. நான் ஜெபிக்க போயிருந்தேன். தம்பி நைட்டு ஒரு பயந்துருவீங்களா? அல்லேலூயா. பயப்பட மாட்டீங்கல்ல? அல்லேலூயா. பயப்படக்கூடாது. ஒரு 11 மணிக்கு மேல நான் பாத்ரூம் போவேன் தம்பி. எங்க வீடு பழைய வீடு, பழைய காலத்துல கட்டின வீடு. கணவர் இறந்துட்டாரு. வெளியில தான் பாத்ரூம் போயிட்டு உள்ள வரும்போது ஏதோ ஒண்ணு கூடயே வந்துடும் தம்பி. இல்லையா? நான் வீட்டுக்கு போயிருந்தேன், பார்த்தேன், கூடயே வந்துடும். வந்துட்டு சமையலறையில போட்டு உருட்டு. நைட்டு நீ தட்டி எழுப்போம். அது எப்ப நான் வெளியில போயிட்டு வரும்போது தான் பிரச்சனை தம்பி. என்ன பண்றதே தெரியலீங்க. சரி இங்க இருந்தாதான் பிரச்சனை அப்படின்ட்டு என்னுடைய அக்கா வீட்டுக்கு போனா எங்க அக்கா வீட்டுல இது வந்துருச்சு. அல்லேலூயா. பிசாசு டிராவல் பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்விய அப்பதான் எனக்கு எழுந்துச்சு. பிசாசு டிராவல் பண்ணும். வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பதான் ஓடுவான்னு சொல்லியிருக்கு. எங்க? பின்னிட்டு ஓடுவான். அப்ப அது வரைக்கும் ஓட மாட்டான். என்ன செய்வான்? துரத்திக்கிட்டே வருவான். அதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அந்த வனாந்தரத்துக்கு கடந்து போய் 40 நாள் உபவாசம் பண்ணுகிறார். உபவாசம் பண்ணி முடிச்சோட பிசாசு கொஞ்ச நாள் அவரை விட்டு விலகினான் என்று வேதம் சொல்லும். அப்போ கொஞ்ச நாள் விலகி இருக்கிறான்னா என்ன அர்த்தம்னா மறுபடியும் வர்றதுக்கு. எப்ப வந்தான்? சிலுவை மரணத்தப்ப வந்துட்டான். எங்க வந்தான்? யூதாஸ் காரியத் மூலம் வந்தான். அல்லேலூயா. பிசாசு அப்போ எங்கேயும் ஓடல. அப்ப நம்ம பக்கம் எங்கேயும் ஒரு பக்கம் இருப்பான். ஒரு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருப்பான், இல்லைன்னா ஒரு 500 மீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருப்பான். வேற எங்கேயும் போக மாட்டான். நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டான். அப்போ அவனை கொஞ்சம் தூரமா வைக்கணும்னு நமக்கு தேவை என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது. அவனை எப்பவுமே டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கணும், பக்கத்துல வைக்கவே கூடாது. உங்களுக்கு பக்கத்துல வேணுமா? அல்லேலூயா. ஒரே வார்த்தை தோ. ஆமென். இதான் ரியாலிட்டி. உள்ள வந்த நடிக்கவே கூடாது, தப்புன்னு பேசிடணும். சீ, அழகான வார்த்தை. இவனுக்கு சீனா. எலியா பிசாசுகளை கேலி செய்தாராம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18-19 நீங்க வீட்டுல தியானித்து பாருங்க. கேலி செய்தாராம், கிண்டல் செய்தாராம். சீ அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அருமையான வார்த்தை. பிசாசு கிட்ட பேச வேண்டிய வார்த்தை தான். அவன் அங்க நிக்கிறான்னா அவனை கண்டு அவனை வந்து எப்படி நிக்கிறான் பாரு, எப்படி பராக்கிரமசாலியா இருக்கிறான் பாரு. கோலியாத்தை பார்த்து 40 நாள் அளவு பயந்தார்களாம். எதை பார்த்து பயந்தார்களாம்? சரீரத்தை பார்த்து பயந்தார்களாம், அவருடைய உயரத்தை பார்த்து பயந்தார்களாம். ஆனா தாவீது ரொம்ப குட்டி, இத்தினூண்டா இருக்கான் பையன்.
எதையும் பார்த்து பயப்படலை. ஒன்னே ஒண்ணு, கர்த்தரை கூட இருக்கிறார், நான் கூட போறேன். அப்ப நம்ம பார்வையில தாங்க எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. நம்ம பார்க்கிற பார்வையில தான் எல்லாமே இருக்கு. மரத்துக்கடியில பிசாசு நின்று இருந்தாலும், அல்லேலூயா, மரத்து மேல நின்று இருந்தாலும், டேய் உன்னால ஏன் நிக்க முடியும், நான் உனக்கு ஒரு வழி காட்டுறேன், இயேசுவின் நாமத்தில் நரகத்துக்கு போ, அவ்வளவுதான், முடிச்சுக்குது. நிக்க விடக்கூடாது. இயேசு பாருங்க ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துக்கு போகும்போது பிசாசு அவரை தேடி வருது பயந்துட்டு. அவர் பிசாசு தேடி போகல, அவர் வராருன்னு தெரிஞ்சோடனே ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த உடனே அந்த பிசாசு தேடி ஓடி வந்து, ஐயோ இயேசுவே, உமக்கு எனக்கு என்ன, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்களே. அந்த பிசாசு பேர் என்னங்க? லேகியோன். லேகியோன்னா ஒரு மனுஷனுக்குள்ளாக நிறைய பிசாசுகள் இருக்கும். பிசாசு ஓடி வந்து சொல்லுது, உமக்கு எனக்கு என்ன ஆண்டவரே, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களே ஆண்டவரே, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களே. இயேசு சொல்றாரு ஒரே ஒரு வார்த்தை, ஆமா நான் வந்துட்டு தெரியுமில்ல, இந்த பையனை விட்டு வெளியே போ, இந்த பையனை விட்டு வெளியே போ. உடனே அது பன்னிக்குள்ள போய் பன்னிகள் எல்லாம் கீழே மாண்டு செத்து போயிட்டு. அப்போ இயேசு எப்படி தெரியுமா எதிர்த்தினாரு? பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிதனாலதான் எதிர்த்து முடிச்சது. கீழ்ப்படிதல் என்னங்க? தாழ்மை. வேற வேற பேசவே மாட்டேங்கிறீங்க. நைட் நேரம் பேச மாட்டீங்க போல் இருக்க, காலையில் தான் பேசுவீங்களான்னு இருக்கு. அந்த பிள்ளை வேற வரலன்னா அவ கூட பேசிப்பா. கீழ்ப்படிதல் அப்படின்னா முதலாவது அவரை பத்தி தெரிந்து கொள்ளணும். ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்காம அவங்களுக்கு நீங்க கீழ்ப்படிய மாட்டீங்க. இல்லையா? அதுதான் உண்மை. யாருன்னே தெரியாது, திடீர்னு வந்து உங்க வீட்டுல ஆதிக்கம் செலுத்துறாங்க வச்சுக்கோங்க, வந்து சிஸ்டர் என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த சோபா வந்து அப்படி போடுங்க, கீழ்பிடிச்சிருவீங்களா? யோ யாரியா நீயே, என் வீட்டுக்கு வந்து சோபா அங்க முடிக்க போடுங்கிற, முதல்ல வெளியே போ, என்ன வேணும் உனக்கு கேட்பீங்க, இருக்க மாட்டீங்களா? நீ யாருங்க, டே யாரா நீ, யாரியா நீ, பல வார்த்தைகள் வந்துடும் கோபத்துல. இல்லையா? ஆனா எப்ப அந்த கீழ்ப்படிதல் உருவாகுது அப்படின்னா, அவர்கள் தெரிந்தவர்களா இருக்கும்போது, அவர்களோடு அதிக மணி நேரம் செலவிடும் போது, அவர்களுடைய குணத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது ஒரு வார்த்தை கேட்க மாட்டோம். அவங்க சொன்ன ஒரு அர்த்தம் இருக்கும். அல்லேலூயா. என் அப்பா சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கும், என் அம்மா சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கும், அவங்க நிறைய காரியத்தை பார்த்துட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி உடனே என்ன செய்வோம், ஏன்னு கேட்காம உடனே செய்வோம். அதுதான் கீழ்ப்படிதல். அப்போ நமக்கு தேவையானது என்ன தெரியுங்களா? கீழ்ப்படிதலுக்கு அதிக மணி நேரம் ஆண்டவரோடு செலவிட வேண்டும். ஆபிரகாமுக்கு அப்படித்தாங்க கீழ்ப்படிதல் உண்டாச்சு. அதிக மணி நேரம் ஆபிரகாம் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தார். ஏனோக்கு அதிகமாய் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார். இன்னைக்கு கடைசி காலத்துல இருக்கிற உங்களுக்கு எனக்கு உறவாடுதல் ரொம்ப கம்மியாகி போச்சு. அதுதான் உண்மை. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நேரம் நம்ம கொடுப்பது கிடையாது பிரியமானவர்களே. அப்படி இருக்கும்போது பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. எந்த மனுஷன் ஆண்டவர் சமூகத்துல நிறைய மணி நேரம் செலவிடுறானோ அவன் தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். இல்ல நிக்க முடியாது. பிசாசுக்கு தெரியும். ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, வசனத்தை வச்சுட்டு பைபிளை பக்கத்தை வச்சுட்டு பொல்லாத பிசாச பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கிறேன். பைபிள் வச்சுக்குவாங்க, இதை கண்டா பயப்படுமா, திருப்பி வேற வச்சுக்கிறது. ஹோலி பைபிள் எழுதியிருக்கோம்ல, சிலுவையெல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு பாரு பாரு என்ன கையில என்ன இருக்குன்னு பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு, பொல்லாத பிசாச. அது சொல்லும் பைபிள். இது பைபிள். டேய் உனக்கு முன்னாடி எனக்கு தெரியும்டா. பிசாசு யார் தெரியுங்களா? தேவனோடு கூட எல்லா இடத்துலயும் கூட இருந்தவன் தான் பிசாசு.
வானத்தை பூமி உருவாக்கின தேவனோடு கூட நம்ம இல்ல. அவன் என்ன பண்ணிருக்கான், அக்னி மயத்துல போகும்போது அவனும் கூடவே போயிருக்கான். மேக ஸ்தம்பத்துக்குள்ள போகும்போது அவனும் கூடவே போயிருக்கிறான். அற்புதங்கள் அதிசயங்களை செய்யும் போது அவனும் கூடவே இருந்திருக்கிறான். வானத்தையும் பூமி உண்டாக்கின போது அவன் கூடவே இருந்திருக்கிறான். வானத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் உண்டாக்கும் போது அவன் கூடவே இருந்திருக்கிறான். நம்மை மாதிரி மனிதர்களை கர்த்தர் மண்ணினாலே வரைந்து உண்டாக்கும் போது அவன் கூடவே இருந்திருக்கிறான். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி ஏவாளை உருவாக்கின போதும் அவன் கூடவே இருந்திருக்கிறான். அப்பதான் கூடவே இருக்கவங்களுக்கு தாங்க வீக்னஸ் தெரியும். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு பைபிள் தெரியுமா தெரியாதா? நிறைய கரைச்சு குடிச்சிருப்பான். அதான் உண்மை. ஒரு சில சபையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிசாசு உள்ள இருக்கிறது தெரியாது. ஆனா சபை பார்த்தா பயங்கரமா இருக்கும். ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன், ஒரு சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ். நான் போயிருந்தது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு காலையிலேயே, எனக்கு நேரம் ஆயிடுச்சு. செகண்ட் சர்வீஸுக்கு செய்தி கொடுக்க மெசேஜ் கொடுக்க போயிருந்தேன். பார்த்தா அந்த ஹாலில் கிட்டத்தட்ட ஒரு 100-120 பேர் உட்காந்துருப்பாங்க. செகண்ட் சர்வீஸ்ல குறைஞ்சது ஒரு 80-100 பேர் இருப்பாங்க குறைந்தபட்சம். பாட்டு பாடுறாங்க, வொர்ஷிப் பண்றாங்க. அட்டேப்பா என்ன மகிமை! அல்லேலூயா. பயங்கர மகிமை. தட்டி எடுத்துட்டாரு பாஸ்டர். ஒரு பக்கம் ட்ரம், ஒரு பக்கம் கீபோர்டு போட்டு தட்டு தட்டு தட்டி அந்த இடமே அதிர்ந்து போச்சு. அல்லேலூயா. ஸ்பீக்கரை வேற ஒரு சக்கிலியில கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. இந்த ரேம்ப்ல அங்க தொங்க விட்டுருந்தா என்ன நடக்கும்னா அந்த இடமே அதிரும். அல்லேலூயா. கூரை அதிரும். போடுறாங்க அட்டி. நான் மேல பாக்குறேன், ஆஹா அது கீழே விழுந்துருமா என்னமோ. 2 பக்கம் சங்கிலியில தொங்குது ஸ்பீக்கரு. கீழே 2 ஸ்பீக்கர், அங்க பின்னாடி பக்கம் இருக்குது. மொத்தம் 4 ஸ்பீக்கரு. எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. உள்ள பார்த்தா அனலா ஜெபிக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க ஆரம்பிச்சு, வார்த்தையை கொடுத்துட்டு கடைசியில் ஜெபிக்கும் போது அந்த பையன் என்ன பண்ணா, டங்குன்னு சொல்லி கீபேட்ல கை வச்சான். எப்படி இடையில நான்சி ஜெபம் பண்ணும் போதோ இல்லை பாட்டு பண்ணும் போதோ ஹம்மிங் போடுறாங்க, அந்த மாதிரி டங் டங்குன்னு. நான் சொன்ன கையை எடுத்துருப்பா தம்பி, வேண்டாம் எடுத்துரு. அல்லேலூயா. ஒரு சில பிசாசு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். பாட்டு பாடும் போதும் ஒளிஞ்சிருக்கும், வேதத்தை பேசும்போது ஒளிஞ்சிருக்கும். ஏன்னா பாடல் என்பது என்ன, வசனத்தை வச்சுதான் பாட்டு உருவாயிருக்குது. ஆமாவா இல்லைங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. அல்லேலூயா. எவ்வளவு அழகான பாட்டு இல்லைங்களா? இந்த பாட்டு வசனம் இருக்கா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த வசனத்தை வச்சு அந்த பாட்டு எழுதி இருக்கிறாங்க. அப்போ பாடல் என்பது என்ன, அத்தனையும் வேத வசனத்தினுடைய வாக்கியம், நம்முடைய சொந்த வாக்கியம் அல்ல. சினிமா படத்தை போல ஒரு சொந்த வாக்கியம் அல்ல. நாம் தியானிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒத்து வாழும் போது அது பாடலாய் மாறுகிற வரியாய் கடந்து போகுது. அப்போ அவன் அதுக்கும் ஒளிஞ்சிருக்கிறான், பிரசங்கத்துக்கும் ஒளிஞ்சிருக்கிறான். ஆனா கடைசியில ஆவியாளர் இறங்கணும்ல, அதுதான் டங்கு டங்குன்னா கை எடுத்துட்டேன். அவன் போட்டான்னா போட்டு நல்லா பயங்கரமா தான் இருக்குது, மேல அதுந்து போயிருமாட்டு இருக்கு. நீ கையை எடுத்துரு, நீ விலகி நில்லு, நீ கையை வைக்காதன்னு சொல்லி கண்களை மூடி செபிக்க ஆரம்பிச்சதுதான். இடத்துல தேவன் மகிமையாக இறங்கினார். இறங்கின போதுதான் தெரிஞ்சது பல ஆக்டிங் உள்ள ஆத்துமாக்கள் உள்ள இருந்திருக்குது. அல்லேலூயா. பக்க ஆக்ஷன். அந்நிய பாஷையை பேசிட்டு பாம்ப போல நெளிஞ்சுக்கிட்டு முன்னாடி வந்தது பாருங்க. பொல்லாத பிசாசே முன்பாக வா, இயேசுவின் நாமத்தினால சொல்றேன். தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே நிறைவேற்றுகிறார். நான் சொல்றேன், ஆனா ஆண்டவர் கொண்டு வராரு. அப்படியே அது உள்ள நெளிஞ்சுக்கிட்டு முன்னாடி வருது ஒரு அம்மா, ஒரு பெண் அப்படியே பாம்ப போல நெளிஞ்சுக்கிட்டு முன்னாடி வரும்போது பார்த்தா அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே முன்னாடி வர்றாங்க. என்ன நினைப்பீங்க? நான் பாக்குறேன், என்னடா இது, கர்த்தருடைய பாஷையை பேசிக்கிட்டு பாம்ப போல நினைச்சிட்டு வராங்கன்னா பிசாசு அதையும் எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். அவங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது, ஆனா ஆவியின் கனி இல்லை. அதுதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே, வரங்களை வைத்து நாம் ஓடினா கீழே விழுந்து விடுவோம், கனிகளினாலே நம்முடைய வாழ்வு நிறைவாய் மாறும். அதுதான் உண்மை. நம்ம போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட கனி தான் தியானிச்சோம் இல்லைங்களா?
அப்போ ஆவியின் கனி எவ்வளவு பெரிதா இருக்கு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள. கனி இல்லைன்னா வரங்கள் இல்லைங்க. வரங்கள் நம்மளை ஏமாற்றி விடும். தீர்க்க தரிசனம் ஏமாற்றி விடும், தரிசனம் ஏமாற்றி விடும், இதோ பொய்யாய் மாறிவிடும். ஆனா கனிகள் இருக்கும்போது அது அப்படியே நிஜமாய் தேவன் நமக்கு வைத்திருப்பார். அநேக பேர் அந்த கூட்டத்துல பார்த்தா நிறைய பேர் பிசாசு உள்ள இருக்குது. கைய வைக்க வைக்க தொப்பு 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 தொப்புன்னு கீழே விழுகுது. முன்பாக வானா அடிச்சு பிடிச்சு இழுத்துட்டு அவங்க அப்படியே அடிச்சுட்டு வர்றாங்க. முன்னாடி சேர் அடிக்கிறவா அடிச்சுட்டு வர்றாங்க. இது எதாவது உண்டாச்சு தெரியுங்களா? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடி வருவான். ஒண்ணு ஓடி பின்னாடி போவான், இல்ல முன்னாடி வந்து விழுந்துருவான். அதுதான் உண்மை. அப்ப நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது முதலாவது தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவது மிக 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 அவசியம். நீங்க அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த வசனம் மட்டும்தான் ஆண்டவரோட பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த இரவு வேளையில இந்த தலைப்பு சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னா சாதாரணமா நிக்க முடியாதுங்க. உண்மையிலே சொல்றேன், சாத்தானுக்கு நாம் சாதாரணமா எதிர்த்து நிக்க முடியாது. அவன் வசனத்தை அறிந்தவன், வசனத்திலே வாழ்ந்தவன், வசனத்திலே ஊறி போனவன். இயேசுகிட்டயே அவன் என்னென்ன வசனம் பேசுறான், எத்தனை வசனத்தை இயேசுகிட்ட பேசுறான். அவன் இயேசுகிட்டயே பேசுறான்னா நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஏமாத்திரம். அதுதான் தேவன் சொல்லுகிறார், முதலாவது என்னை அறிந்து கொள். அவரை அறிந்து கொள்ளணும்னா என்ன செய்யணுங்க? எங்க போய் நம்ம அறிந்து கொள்வது? வசனத்தை வாசிச்சாலே போதும் அவரை அறிந்து கொள்ளலாம். அதுதான் உண்மை. அப்போ அவரை அறிந்து கொள்ளும் போது வசனத்தை வாசிக்க வாசிக்க நம்ம அவரை தெரிஞ்சுக்குவோம். அவரை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறிந்ததுக்கு அப்புறமா அப்பதான் கீழ்ப்படிதல் உண்டாகும். இவர் வல்லமையுள்ளவர் என்று சொல்லி அறிந்து அவர்கள் செயல்பட்டார்களா? அவங்க தாய் சொல்றாங்க, மரியாள், இவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. இத புடிச்சுக்கிட்டு ஒரு சில பேர் வந்து தப்பான உபதேசத்தையும் பண்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த தாய் சொன்ன ஒரு வார்த்தை உண்மை. இவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதுதாங்க கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு வச்சுக்கோங்க, பிசாசு நம்ம வாழ்க்கையில தாண்டவம் ஆடிடுவான். அல்லேலூயா. அப்படி கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்துட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஜெபம், அவரோடு பேசுவது ஜெபம். ரெண்டாவது வேத வசனத்தை தியானிச்சு தியானிச்சு ஒப்பு கொடுக்கிறது. இந்த ரெண்டும் உங்க வாழ்க்கையில இருந்துன்னு வச்சுக்கோங்க, நீங்க போற வழியில பாதையில ஒரு சலங்க சத்தம் கேட்குது, இல்ல நம்ம கூட ஓடி வர்றோமா ஒரு சத்தம் கேட்குது, இல்ல பிரத்யட்சமா நின்றுட்டு அங்க சொல்லி சிரிச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்ல கருகருகருன்னு அந்த இருட்டு அந்த இடம் மட்டும் கருப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பயப்படவே மாட்டீங்க, அவனுக்கு எதிர்த்து நிப்பீங்க. ஏன் தெரியுமா? என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு. எப்படி இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை தாங்க நமக்கு பட்டயமா இருக்குது. கோலியாத்து விழுந்து போனது ஒரு கல்லுனால, பூலாங்கல்லுனால அவன் விழுந்து போனான். ஆனா இந்த பூலாங்கல்லை எப்படி எடுத்தாராம் தாவீது? தேடி பொறுக்கி எடுத்திருக்கிறார். அப்படிதான் இந்த வசனத்தை நீங்க தியானிக்கும் போது, பிசாசுக்கு முன்னாடி நிக்கும் போது என்ன செய்வீங்க? வசனங்களை உபயோகப்படுத்துவீங்க. நீ யாரா வேணா இருந்துக்கோ. 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் பெரியவர். பெரியவர் நம்ம கூட இருக்கும்போது வியாதியை கண்டு பயப்படணும்னு அவசியம் இல்லை. பெரியவர் நம்ம கூட இருக்கும்போது பிசாசுகளை கண்டு பயப்படணும்னு அவசியமே இல்லை. பெரியவர் நம்ம கூட இருக்கும்போது மரத்துல நிக்கிறது, அங்க தொங்குறது, இங்க ஓறது, அங்க வர்றது எதுவுமே இல்லை. என் கூட இருக்கிறார் அவர். அல்லேலூயா. பயப்படாதீங்க. பயப்படுவீங்களா இனிமே? அல்லேலூயா. பயப்படுவீங்களா? வியாதி கண்டா உடனே நீங்க தான் மருத்துவர், நீங்க தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள். என்ன செய்யணும்? ஏசப்பா நான் உங்க பிள்ளை, என் ஜெபத்தை கேளுங்கன்னு சொல்லி எங்க உங்களுக்கு வலி இருக்கோ பாஸ்டர்களை வெயிட் பண்ணாதீங்க. அவங்க வர்றதுக்குள்ள வலி பெருசா மாறிவிடும். அல்லேலூயா. அவங்க வந்து ஜெபிக்கட்டும், தப்பே இல்ல. நாங்க வந்து ஜெபிக்கிறோம், எங்க வேலை அதுதான். ஆனா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? எங்களுக்காக வெயிட் பண்ண கூடாது. வரும்போது வரட்டும் ஆண்டவரே. ஏன் என் ஜெபத்தை கேட்க மாட்டீங்களா? உங்க ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? எத்தனை பேர் சொல்றீங்க என் ஜெபத்தை கேட்பாருன்னு? அல்லேலூயா. அதுதான் உண்மை. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பாரு. என்ன செய்யணும்? முதலாவது அந்த இடத்துல கை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த வலி சுகமுண்டாகட்டும். ஜெபிக்கும் போது என்ன செய்யணுங்க? கட்டளையிட வேண்டும். இப்போ உட்கார்ந்து ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுங்க சுகத்தை கொடுங்கன்னு கேட்க கூடாது. நிறைய பேர் தப்பு என்ன பண்றாங்க? கேட்டு கேட்டே வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். கேட்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு கட்டளையிடுங்கள், கட்டளையிடுங்கள்.
ஜெபத்துல நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் அதுதான். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல என்ன செஞ்சேங்க, அநேக இடத்துக்கு கடந்து போன போது ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். மற்றவர்களுக்காக, வியாதிகளுக்காக, பிசாசுடைய தொந்தரவுகளுக்காக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே சுகத்தை கொடுங்க, ஆண்டவரே பலத்தை கொடுங்க, அழுது ஜெபம் பண்றேன். ஆனா அவங்களுக்கு சுகமே உண்டாகல. அவங்களுக்கு அப்படியே தான் இருக்குது, வலி மாறல, சுகம் உண்டாகல, வீக்கந்தணியில ஒண்ணு நடக்கல. ஒரு நாள் நான் ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் சமத்துல ஜெபித்த போது படுத்துட்டேன், ஜெபிச்சுட்டு படுத்துட்டேன். இரவு தூக்கத்துல கனவுல சொப்பனத்தின் வாயில கர்த்தர் பேசினார். என்ன அப்படின்னா, அந்த குரல் மட்டும் எனக்கு கேட்டுச்சு. நான் யாருக்கும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த குரல் என்ன தெரியுமா சொல்லுச்சு, மகனே இயேசுவின் நாமத்தில் சுகத்தை கொடுங்கன்னு கேட்காத, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாகன்னு சொல்லு. ஏன்னா நான் சிலுவையில உன் பலவீனத்தை, இவங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தையும் சுமந்து தீர்த்துட்டேன். அப்போ நீ என்ன செய்யணும், மத்தியஸ்தராய் இருந்து வாங்கி கொடுக்க கூடாது, நீ கட்டளையிடு. அல்லேலூயா. இதெல்லாம் எப்போ உண்டாகுதுன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது அவர் ஆலோசனை சொல்லுவார், இப்படி நடந்து போ, இப்படி சொல்லு, அதை பேசுன்னு சொல்லி. அதுக்கப்புறமா நான் ஒவ்வொருத்தருக்கு ஜெபிக்கும் போது என்ன தெரியுமா செய்வேன், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, மகளே நீ குணப்படுவாயாக, மகனே நீ எழும்புவாயாக என்று சொல்லும் போது கர்த்தர் கட்டுகளை முறிக்கிறார். அதுதான் உண்மை. அதுதான் கர்த்தருக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை. ஒரு நாள் 9ஆம் மணி நேரம் அப்போஸ்தலர்ல ஒரு வசனம் இருக்கிறது. நான் டைம் இல்லை, அதனால நான் கதை போல சொல்லி முடிக்கிறேன். பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு கடந்து போகிறார்கள். ஆலயத்துக்கு கடந்து போகும்போது ஆலயத்துக்கு முன்னாக தர்மம் எடுத்துக்கொண்டு ஒரு நபர் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த நபர் கைகளை ஏந்தினபடி, ஐயா ஏதாவது தர்மம் பண்ணுங்களேன், அல்லேலூயா கேட்கிறாராம். அதற்கு இவங்க 2 பேரும் சொல்றாங்க. பேதுரு சொல்றாரு, உன்னிடத்துல உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லையப்பா, ஆகிலும் என்னிடத்துல இருப்பதை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி, வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, ஆனா என்கிட்ட ஒன்னே ஒண்ணு இருக்குது. அல்லேலூயா. என்னங்க கொடுத்தாரு? இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட கட்டளையிட்டார். நல்ல கவனித்து பாருங்க, கட்டளையிட்டார். ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே அப்பா இவனை எழுப்புங்க, அப்பா இவனை எழுப்புங்க, அப்படி ஜெபிக்கல, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னார். இயேசு என்ன செய்கிறார், 38 வருஷமா 37 வருஷமா படுத்த படுக்கையில தேய்ச்சு கொண்டிருந்த மனுஷனை பார்த்து நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு 10 நாள் நீங்க படுக்கையில படுத்துட்டாலே டாக்டர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கைகள்லாம் அசைவு வராதுமா, நீ பிசியோதெரபி போய் பாருன்னு. பிசியோதெரபிக்கு போனீங்கன்னா லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வாங்கிடுவாங்க. வாங்க வாங்க நாளைக்கு 1 மணி நேரம், நாளானைக்கு 1 மணி நேரம்னு சொல்லி. ஆனா இயேசு நல்ல பிசியோதெரபி. அல்லேலூயா. 38 வருஷமா படுத்து கிடக்குறான். அந்த மனுஷன பிசியோதெரபி டாக்டரா உள்ள வந்தவரு என்ன தெரியுமா சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி கட்டளை இடுகிறார். அப்ப அந்த கட்டளை எங்க பிறக்குது தெரியுமா, அவர் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததுனாலதான் அந்த கட்டளை அவருக்கு பிறக்கிறது. அவருக்கு ஒத்து இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கைக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து அபிஷேகத்துக்கு காத்து பெற்றுக்கொண்ட யோவானும் பேதுருவும் கட்டளையிடுகிறார்கள். அவன் எழுந்து நடந்து ஓடுறான். அப்ப நம்ம வாழ்க்கையில அற்புதம் அதிசயம் நடக்கணும்னா என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும்னா அவரை பற்றி அதிகமா தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை பத்தி அதிகமா நீங்க தெரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு வேதத்தை வாசிங்க, திரும்ப திரும்ப சலிச்சு போகாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 பகுதியை இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை, அவருடைய வாழ்க்கை தரத்தை குறித்து திரும்ப 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 எடுத்து வாசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இயேசுவை பத்தி அதிகமாய் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் வாசிக்கூடாத பிரதர்னு கேட்பீங்க. வாசிக்கணும், அதுவும் தேவைதான். ஆனா அதுக்கும் மேல இந்த 4 பகுதிகள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நிக்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படியது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப சாத்தானுக்கு எதிர்த்து நிக்கிறது என்னங்க பண்ணலாம், அவ்வளவுதான், முடிச்சிட்டேன். 2 நிமிஷம் தான். சாத்தானுக்கு எதிர்த்து நிக்கிறது என்ன பண்ணலாம், டங்குனு போய் உண்மையை நின்ற முடியுமா? ஆமென். கீழ்ப்படிதல் வந்ததுக்கு அப்புறம் ஜெபம் வந்துடணும். ஜெபிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க நிக்க வேண்டாம், அவனே உங்களை தேடி வருவான். அல்லேலூயா. தேடி வருவான். இயேசு போற இடத்துல தேடி வந்தான். பவுல் ஊழியத்துக்காக ஒரு கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கிறாரு.
போன வாரம் சொன்னேன்ல, ஒரு சூனியக்கார பொம்பளை, அவளுக்குள்ள பிசாசு இருக்குது. சூனியம் என்பது என்ன? இதோ உங்க வீட்டுல நடக்கிற காரியத்தை சொல்றதுதான் சூனியம். இது பிசாசு கொடுக்கிற ஒரு தந்திரம், பிசாசு கொடுக்கிற ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்ட் உடைய ஒரு பொம்பளை என்ன செய்யறா, பின்னாடியே ஓடி வரா. பவுல் தேடி போகல அவளை, இவ பவுலை தேடி வர்றா. தேடி வந்துட்டு, இவர் யாரோ, இவர் தேவ மனிதர் அல்லவா, இது கர்த்தருடைய மனுஷன் அல்லவான்னு சொல்லி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறா. பவுல் பாக்குறாரு, திரும்ப பார்த்து கோபப்பட்டு அப்பால பொல்லாத சாத்தானேன்னு சொல்லி துரத்துக்கிறார். பிசாச நீங்க தேடி போக வேண்டாம். அக்கினி எங்க இருக்கோ, மேக்னெட் எங்க இருக்கோ, அந்த மேக்னெட்டை தேடி ஆண்டவர் இழுத்து கொண்டு வருவார். அதுதான் உண்மை. அப்போ அவன் வரும்போது என்ன செய்யணுங்க? எதிர்த்து நிக்கணும், எதிர்த்து நிக்கணும். அதுக்கு தேவை ஒன்னே ஒண்ணு, அபிஷேகம். முதல் கீழ்ப்படிதல், இரண்டாவது ஜெபம், மூணாவது அபிஷேகம். இன்னைக்கு நிறைய சபையில அபிஷேகத்தை குறித்து தாங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. அபிஷேகம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். அபிஷேகம் வேணும் உங்களுக்கு, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் எனக்கு இந்த அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. முன்னாடி நின்று பாட்டே, அதாவது முன்னாடி நின்று இல்ல, நான் பாட்டே பாட மாட்டேன் தெரியுங்களா, வெக்கப்படுவேன். பாட்டு பாடுறதுக்கு ரொம்ப வெக்கப்படுவேன். ஒரு பாட்டும் பாட மாட்டேன், கையை தட்ட மாட்டேன். ஆனா இன்னைக்கு அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி நின்றுட்டு நான் பாட்டு பாடுறேன், கையை தட்டுறேன், இவ்வளவு நேரம் பேசுறேன் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? பிராக்டிஸ் இல்ல, அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் தான் என்னை பலப்படுத்துகிற வண்ணமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் நம்மை பலப்படுத்தும், சீர்திருத்தும், இன்னும் அநேக காரியங்கள்ல நம்மை இன்னும் வலுப்படுத்தும் இந்த அபிஷேகம். அப்போ இந்த அபிஷேகம் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியத்தை செய்யுது. எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி இந்த அபிஷேகம் என்ன செய்யும்னு சொல்லி நாம் பார்த்து ஜெபித்து முடிக்க போகிறோம். அபிஷேகத்தை குறித்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுகிறது இந்த அபிஷேகம்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எப்படி தெரியுங்களா சாட்சியா இருப்பது? சாமுவேலுங்கிற பேரை போய் இவன் இயேசுவுடைய மகன் என்று சொல்லி நிற்போம். அல்லேலூயா. இதுதான் சாட்சி. ஆமென். இன்னைக்கு ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் பிரதர் என்ன சொல்லியிருப்பாங்க? தனஜோதி அம்மாவுடைய சொல்ல மாட்டீங்க நீங்க, அதுதான் அடையாளமா இருந்திருக்கும் இல்லையா? அதுதான் சாட்சி, அதுதான் அடையாளம். யாருப்பா அந்த பையன் அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, இது தனஜோதி அம்மா இருக்காங்கல்ல, செஞ்சேரியில வால்பாறையில இருந்தாங்களே, எஸ்டேட்ல இருந்தாங்களே, அவங்களுடைய பையன்பா, மூத்த பையன்பா அது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு என்ன நடக்குது சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸ்டீஃபன், இவருதான்ப்பா ஸ்டீஃபன், சுத்திட்டே இருக்கிறாரு பாரு ஃபிளைட்ல அங்கேயும் இங்கேயும். அவருடைய அம்மா தாயா இவங்க தனஜோதி அம்மா. அன்னைக்கு தனஜோதி அம்மாவுடைய பையன் ஸ்டீஃபன் சொன்னது போக இன்னைக்கு ஸ்டீஃபனுடைய அம்மா. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சாட்சியா இருப்ப. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம்ம மேல ஊற்றப்படும் போது என்ன நடக்குதுங்க? முதல்ல நம்முடைய சுயம் அழிந்துவோம், சுயம் போயிடும். நம்ம விருப்பு வெறுப்பு எல்லாம் மாறி போயிடும். எனக்கு இந்த சட்டை தான் வேணும், அது போயிடுச்சு. எது கொடுத்தாலும் ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த பிரியாணி தான் வேணும், அது போச்சு. எது கொடுத்தாலும் ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியும் சரி. மூணாவது, எனக்கு இங்கதான் நான் போவேன், அது போச்சு. எங்க வேணாலும் போவேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போச்சு. இப்படிதான் போவேன், இல்ல எப்படி வேணாலும் போவேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஆவியானவர் செய்கிற ஒரு காரியம். அவர் மலை மேல மலை மாதிரி ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் எல்லாம் அழிஞ்சு போய் கடைசியில பார்த்தா ஒன்னே ஒண்ணு நினைச்சு நிக்கும். இவங்க வேற யாரும் இல்லப்பா, ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. மழை நல்லா கொட்டுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல மழையை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். முடிஞ்சது, அவ்வளவுதான். அப்போ இந்த மாதிரி மூடி வச்சுட்டேன். அல்லேலூயா. அப்போ
ஆமே. அப்போ ஏசப்பாவுடைய பிள்ளைங்கிற சாட்சியை நம்ம வாங்குறது தாங்க எனக்கு முக்கியம். நான் எங்க போனாலும் ஒன்னே ஒண்ணு பார்ப்பேன், அவருடைய பேருக்கு பின்னாடி என் பேர் இருக்கணும். அல்லேலூயா. அதான் உண்மை. இன்னைக்கு நிறைய படிப்பை படிச்சு பேருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த புள்ள பையன் பாவம் ஒரே டிகிரில முடிச்சிட்டான். பையன் பேர் பக்கத்துல பிகாம் சிஏ முடிஞ்சது. பக்கத்துல பார்த்தா அந்த பொண்ணு படிச்சிருக்கிற படிப்பெல்லாம் பார்த்தா பக்கம் பக்கமா போட்டது பிளக்ஸுக்கு மீறி வருதுங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி வரும்போது கர்த்தர் நமக்கு சாட்சியாய் நீ வைத்திருக்கிறார். சாத்திருமா ஒரு மழை தண்ணி உள்ள வருது. சோதரம். அப்போ தேவன் நம்மை சாட்சியாய் வைத்திருக்கிறார். அவருடைய பேர் நமக்கு பின்னாடி இல்லை, முன்னாடி இருக்கணும். இது ஏசப்பாவுடைய பையன், இது ஏசப்பாவுடைய பிள்ளை. நம்ம பேரெல்லாம் மறைஞ்சு போய் ஏசப்பாவுடைய பையன், ஏசப்பா பிள்ளைன்னு வரும்போது கர்த்தர் நம்மை வெகுவாய் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இது எப்போ உண்டாகும்? ஆவியானவர் ஊற்றப்படும் போது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னா முதல்ல கீழ்ப்படியணும், ரெண்டாவது நல்லா ஜெபிக்கணும், மூன்றாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 3 காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது பிசாசு நம்ம முன்னாடி வந்து நிற்கும். அவனை துரத்துன்னு அடிச்சு துரத்தி இல்லை. இன்னைக்கு அம்மா சொன்னாங்க வச்சு, அல்லேலூயா, அந்த வார்த்தையின்படியே சீப்பா பொல்லாத பிசாச சொன்னீங்கன்னா அதை அலறி அடிச்சுட்டு ஐயோன்னு சொல்லி ஓடிடும். அப்ப நீங்க துரத்தும் என்ன தெரியுமா செய்யணும்? வெறுமையா துரத்திடக்கூடாது. பொல்லாத பிசாசை உனக்குன்னு வச்சிருக்கிற நரகத்துக்கு போயிரு. நீங்க வாட்டுக்கு வெறுமையா துரத்திட்டு வச்சுக்கோங்க, இந்த வீட்டு விட்டு அந்த வீட்டுக்கு போயிரும். அப்புறம் அந்த வீட்டுல இருந்து யாராவது துரத்துக்கு வரணும். நீங்க போய் மறுபடியும் வேற எங்கேயா துரத்தி விட்டுருவீங்க. அவன் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிட்டு கிடப்பான், எங்கேயாச்சும் ஒரு பக்கமா நின்னுக்கலாமான்னு சொல்லி. அதனால இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால இறுதியா நம்ம ஜெபிக்க போறோம். இந்த தேசத்தை விட்டு பிசாசை நீ நரகத்துக்கு போன்னு சொல்லி இந்த கண்களை மூடி ஜெபிக்கலாங்களா? சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்காக கண்களை மூடி அப்படியே தேவ சமூகத்தை நோக்கி, அவ்வளவுதான், 2 நிமிஷத்துல முடிக்க போறோம். கர்த்தர் மகா பெரியவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன்ப்பா. ஆண்டவரே, நல்ல ஆராதனை கொடுத்தீங்க, நல்ல ஜெப வேலையை கொடுத்தீங்க. ஆண்டவரே, நல்ல செய்தி வேலையை கொடுத்துருக்குறீங்க. இந்த டைம்ல கூட ஆண்டவரே சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுதுதான் ஓடி போவான்னு சொல்லி அறிந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க ஆண்டவரை உம்மை பற்றி அறிந்து கொள்வதுதான் எங்களுக்கு முக்கியம்ப்பா. இன்னும் நாங்க அறிந்து கொள்ளணும். இன்னும் அநேகரை தகப்பனை பலப்படுத்துவதற்கு உம்மை நாங்க சரியாய் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள தேவன் கிருபை தாங்க ஆண்டவரே. இரண்டாவதாக, இதோ வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கை எங்களுக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இறுதியிலே தகப்பனே சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிற அனுபவம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. பொல்லாத சாத்தானே, எங்க தேசத்தை விட்டு, இதோ நாங்கள் இருக்கிற இடத்தை விட்டு, இதோ எங்க குடும்பத்தை விட்டு, எங்க வியாபார ஸ்தலத்தை விட்டு, இதோ எங்களுடைய வேலை ஸ்தலத்தை விட்டு, எங்களுடைய சபையை விட்டு, எங்களுடைய ஊழிய பாதைகளை விட்டு, எங்க பிள்ளைகளை விட்டு, எங்கள் எதிர்காலத்தை விட்டு, பொல்லாத சாத்தானே இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. பொல்லாத சாத்தானே, நரகத்துக்கு போ, நரகத்துக்கு போ. போ பொல்லாத சாத்தானே, எடுவாங்க ஐயா. தகப்பனே, இப்படியாய் நாங்க எதிர்த்து நிற்க தேவன் கிருபைதான். பவுலை போல, உம்மை போல பிசாசுக்கு எதிர்த்து நின்று உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த இரவு சித்தத்தை இம்மட்டும் நடத்தின தேவனுக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம். ஆராதனை நடத்தின அருமையான சகோதரனுக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு அருமையான சகோதரனுக்கும் சகோதரிக்கும் திருமண நாள். இன்னைக்கு 27ஆம் தேதிங்க, நாள் பிறந்துருச்சு. அப்படியே கண்களை மூடி எல்லாரும் ஜெபிக்கலாமா? இன்னைக்கு திருமண நாள், நானே மறந்துட்டேன். கரெக்டா இன்னைக்கு சபைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறேன். பாத்தீங்களா, இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? 12 மணிக்கு இன்னைக்கு தேவனோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த வேளையில் அருமையான இயேசுதாஸ் பிரதருக்காக, கிறிஸ்டினா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே தகப்பனே இவர்களை பலப்படுத்துவீராகப்பா. இவங்க திருமண நாளகத்தில் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இவங்களை கர்த்தர் தாமே இன்னும் அதிகமா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இம்மட்டும் ஆசீர்வதித்தவர் இனிமேலும் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், இவங்களுடைய பெற்றோருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இவங்களுடைய உறவினர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க கொண்டு வந்தது ஏதோ ஒரு நோக்கத்துக்கு
நாமத்துக்காக இந்த வருஷத்தை துவக்கி இருக்கிறீங்கப்பா. சபையில ஊழியம் செய்ய துவக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த காரியம் தடை வரவே கூடாது. இன்னும் அநேக சபைகளுக்குள்ள கடந்து போகணும், அநேக இடங்களுக்கு கடந்து போகணும் ஆண்டவரே. உம்முடைய சாட்சியாய் வாழ, உம்மை பற்றின சாட்சியாய் வாழ இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஊழியக்காரர்கள் இருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த சபையாராகிய நாங்கள் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. அதே போல வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக எடுத்து ஆசீர்வதிப்பீராக. மழைன்னு சொல்லி பார்க்காம இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க, தேசத்துக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. இந்த நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Facebookல யூடியூப்ல பார்க்கிறவங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் ஜெபித்த அத்தனை காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். சபித்தவைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னும் ஒரு விசை திறப்பில் உம்முடைய ஊழியக்காரனை நான் சபித்து நரகத்துக்கு போன்னு சொல்லி துரத்துகிறேன். தேவ கிருபை மாத்திரம் எல்லாரோடையும் கூட வரட்டும். தேவ பிரசன்னத்தோடு வீட்டுக்கு கடந்து போகிறவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமாக கண்டுபிடி வருகை தாமதிக்குமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில அருமையான ஜனங்களை இந்த இடத்துல சந்திக்கிற வரையிலும் தேவ கிருபையும் சமாதானமும் பாதுகாப்போம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலும் ஆசீர்வாதங்கள் தங்கியிருக்கணும் என்று சொல்லி சிலுவையை அடையாளமிட்டு எல்லா துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கு என்று சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மேம்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.